ஹாய் ஆல் வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் வெல்கம் பேக்குங்க என்னோடய மினி விலாக்குள்ளே. ஸோ இந்த சம்பல் ரெசிபி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, கீரைக்கறி ரெசிபி போட்டப்போ நான் தனியாக உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு. ஸோ இன்றைக்கி சம்பல் எப்படி செய்யலான்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பட்டை மிளகாவை எடுத்துக்கோங்க. முதல்ல பட்டை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட விதையெல்லாம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு போலுக்கு மாற்றிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சுடு தண்ணியில் போட்டு கொதிக்கவும் வைக்கலாம். நான் சுடு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. ஸோ அப்புறம் செய்ய முறையை பார்த்துருமா, ஒரு பேன் எடுத்து எண்ணெய் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாவை அரைச்சிட்டு வந்தோம்ல, நான் சொல்ல மறந்துட்டேன், அதில் ஒரு பல்லு பூண்டும் போட்டிருந்தேங்க. ஸோ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா வதக்கி பச்சை வடை போகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், சுருளை சாந்தை வதக்கணுமா, அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்புறம் நான் இந்த தடவை தக்காளி டவுன் பண்டான் சிராயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, மிக்சியில் உள்ள பேலன்ஸ் இருக்கும்ல, அதுலேயே தண்ணி பிடிச்சி கழுவி சாந்தவில் ஊற்றிட்டேங்க. ஸோ அந்த சாந்து நல்லா கொதிக்கணும், பச்சை வடை போகணும், உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மூடி கிண்டி எடுக்கிறேங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் இந்த தவு போட்டுருவோம். இந்த தவு பொரிச்ச தவு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் பொரிக்கலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொரிச்சிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சோண்டு சீனி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சம்பல் ரெடிங்க. இந்த மாதிரி சைவமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை நாசிலமாக்கு கூட செஞ்சு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பா.